நாக யக்ஞோபவீத கணபதின்னு இருந்தாரு. யக்ஞோபவீதம் சொல்லும்போது பூனல்னு சொல்லுவாங்க. அவர் அந்த பூனலை நாகத்தாலேயே போட்டிருக்கிறதுனால நாக யக்ஞோபவீத கணபதின்னு அழைக்கப்படுறாரு. நம்ம உடம்புல இருக்க 6 சக்கரங்கள்ல குண்டலினின்ற ஒரு சக்கரத்தை நாக வடிவில் போட்டிருக்கிறதா சொல்லப்படுது. நாகதோஷம் இருக்கிறவங்க இவருக்கு அபிஷேகம் செய்து வழிபடும்போது நாகதோஷம் தீரும். விநாயகரை பார்த்துட்டு வரும்போது இவர் தட்சிணாமூர்த்தி, வீராசன தட்சிணாமூர்த்தி. இவர் உட்கார்ந்துருக்க ஸ்டைல் பார்த்தீங்கன்னா எப்போவுமே தட்சிணாமூர்த்தி ஒரு காலை மடிச்சுட்டு உட்காந்துருப்பாரு. இதில் காலை குத்திட்டு அமர்ந்திருக்காரு. அதுவே இந்த கோவிலில் தட்சிணாமூர்த்திக்கு ஒரு தனி சிறப்பு விசேஷம். தட்சிணாமூர்த்தியோட சீடர்களும் பார்த்தீங்கன்னா அவரை வணங்கியபடி இல்லாமல் சின்முத்திரையோட காட்சியளிக்கிறாங்க. இது ஸ்ரீனிவாசர், முத்துக்குமார சுவாமி, இது சண்முகர். சண்முகர் இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கார். பொதுவாக முருகரோட வாகனம் மயில் பார்த்தீங்கன்னா வலப்புறம் தான் நோக்கி இருக்கும். ஆனால் இங்கே இடப்புறத்தை நோக்கி இருக்குது. அதோட கொஞ்சம் காலை தூக்கி பறக்க தயாராக